யாழில் உளவு இயந்திரத்தால் போலீசாரை மோதி கொலை செய்த சம்பவம் 2 கைது. எரிவாயு பற்றாக்குறைக்கு தீர்வு லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. குற்றச்சாட்டுக்குள்ளான நீதிபதியை விடுவிப்பதற்கு வலுவான ஆட்சேபனை. குருக்கல் மடத்தில் மனித புதைகுழியா 2வது நாளாகவும் அகழ்வு பணி தொடர்கின்றது. குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள எரிசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக விரைவில் புதிய கடும் சட்டம். ரைஸ் மற்றும் கொத்து விலைகள் உயர்வு. எரிபொருள் ஒதுக்கீட்டை 3 குறைத்த அமைச்சர்கள். சிஐடியுள் இசாரா சவந்திக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பிறந்தநாள் விழா. யாழ்ப்பாண வைத்தியசாலை ஒன்றில் மாணவனுக்கு மறுக்கப்பட்ட சிகிச்சை வெளிவந்த தகவல். மாயமான மாணிக்கக்கல் வர்த்தகர் சுரங்க குழிக்குள் சடலமாக மீட்பு. ஜேவிபி உரிமை கோரிய ஜக்கள காரியாலயம் முன்னிலை சோசலிச கட்சிக்கே சொந்தம் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மட்டக்களப்பு கடத்தல் விவகாரம் மயக்கமருந்து விநியோகித்தவருக்கு தடுப்பு காவல். வெள்ளை மாளிகைக்கு கீழே மிக ரகசிய பதுங்கு குழி அம்பலப்படுத்திய ட்ரம்ப். ஹோர்மூஸ் ஊடாக பயணிக்கும் கப்பல்களுக்கு கட்டணம் ஈரானின் திட்டத்திற்கு அங்கீகாரம். தீயிட்டு பொசுக்க தயார் அமெரிக்காவை மிரள வைக்கும் ஈரானிய ராணுவ பேச்சாளரின் பகிர் தகவல். கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசாரா சவந்திக்கு பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரின் பிறந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை எட்டப்பட்ட நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்குள்ளேயே கேக் வெட்டி கொண்டாடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் நிஷாந்த சொய்சாவிற்கு தனிப்பட்ட ஒற்றர் மூலம் தகவல் கிடைத்துள்ளது. புலனாய்வு பிரிவினர் மூலம் இத்தகவலை உறுதிப்படுத்திய பிரதி போலீஸ் மாதிபர் உடனடியாக பிராந்திய பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு குறித்த செயற்பாட்டை தடுக்குமாறு கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பின்னர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமாரசிங்கவை அங்கு அனுப்பி வைத்ததுடன் தாமும் நேரடியாக சென்று விசாரணைகளை முன்னெடுத்தார். இதன்போது சந்தேக நபரான இசாரா சவந்தியின் சகோதரர் கேக் ஒன்றை கொண்டு வந்திருப்பதும் அவரது பெரியம்மா மற்றும் மகன் ஆகியோர் அங்கு வருகை தந்திருப்பதும் தெரியவந்தது. சந்தேக நபரை சிறை கூண்டிலிருந்து வெளியே அழைத்து வந்து அங்குள்ள ஒரு இடத்தில் கேக் வெட்டுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருந்தவை ஆரம்பகட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. இதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள உயர் போலீஸ் அதிகாரியொருவர் கேக் வெட்டும் போது புகைப்படம் எடுக்க வேண்டாம், பின்னர் அவை இணையத்தில் வெளியாகிவிடும் என்று அவர் அறிவுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரின் உறவினர்கள் மற்றும் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகர்கள் உட்பட சுமார் 15 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. பொறுப்பதிகாரியின் இத்தகைய செயற்பாடு குறித்து உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீஸ் விசேட விசாரணை பிரிவினருக்கு பிரதி போலீஸ் மாதிபர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். விசாரணைகளின்படி சந்தேக நபரின் சகோதரருடன் குறித்த பொறுப்பதிகாரி நீண்ட காலமாக தொலைபேசியில் உரையாடி வந்துள்ளமையும் அவரை இந்த பிறந்தநாள் விழாவிற்கு திட்டமிட்டு வாய்ப்பளித்துள்ளமையும் அம்பலமாகியுள்ளது. இதன் காரணமாக குறித்த பொறுப்பதிகாரியின் சேவை விரைவில் இடைநிறுத்தப்படலாம் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எரிசக்தி அமைச்சர் மீது பாரிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் கூறும் வரை காத்திருக்காமல் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதை அரசாங்க அமைச்சர்களே தற்போது ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் இந்த தவறுகளால் ஏற்படும் நஷ்டத்தை பொதுமக்களே சுமக்க வேண்டியுள்ளது. இது மிகவும் அநீதியானது. தாம் ஆட்சிக்கு வரும்போது ஊழல்வாதிகள் அவரும் தம்மிடம் இல்லை என தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி தற்போது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள அமைச்சர்களை பாதுகாக்கிறது. தற்போதைய அரசாங்கம் அனுபவம் மற்றும் முதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் பல தீர்மானங்களை எடுக்க தவறியுள்ளதாகவும் கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச முன்னெடுத்த அபிவிருத்தி திட்டங்களை எதிர்த்தமையே இன்று அரசாங்கம் எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு காரணம். நாட்டின் புலனாய்வுத்துறை பலவீனம் அடைந்துள்ளதாகவும் மத தலைவர்கள் மற்றும் கலாச்சார விழுமியங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர் இதன்போது கவலை வெளியிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ராஜபக்சர்கள் மீது சுமத்தப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும் பொய்கள் என்பது தற்போது நிரூபணமாகி வருவதாகவும் கொள்கலன் கடத்தல் போன்ற விவகாரங்களின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தங்களது எரிபொருள் ஒதுக்கீட்டை 1/3 அதிகமான அளவில் தானாக முன்வந்து குறைத்துக் கொண்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். வலிசக்தி நெருக்கடி காரணமாக நாட்டு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் முன்மாதிரியாக விளங்கும் வகையில் அனைத்து அமைச்சர்களும் பொதுவான உடன்பாட்டிற்கு வந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தீர்மானத்திற்கு இணையாக அமைச்சர்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் தங்களது எரிபொருள் ஒதுக்கீட்டை கணிசமான அளவு குறைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளனர். உலகளாவிய வலுசக்தி நெருக்கடி மற்றும் நிலவும் வறட்சியான வானிலைக்கு மத்தியிலும் நீர் மற்றும் மின்சாரத்தை சேமிப்பதற்கு அரசு நிறுவனங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் நாட்டின் அனைத்து பிரஜைகளும் பொறுப்புடன் பங்களிக்க வேண்டும் என்று அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். வலுசக்தி மற்றும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து அரசு நிறுவனங்களும் உள்ளூராட்சி நிறுவனங்களும் விசேட வேலை திட்டங்களை தயாரிப்பது அவசியமாகும். பயன்பாட்டை முடிந்தவரை குறைத்தல், அதிக செலவு ஏற்படும் விளம்பர பலகைகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் இரவு 9 மணிக்கு பிறகு அவற்றை அணைத்து வைத்திருப்பது அவசியமாகும். இந்த நாட்டின் அரசு நிறுவனங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் ஒட்டுமொத்த பிரஜைகளுக்கும் இந்த நடவடிக்கையில் பங்களிக்குமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இதற்காக உங்களுக்கும் ஒரு பொறுப்பு உள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ககவத்தை நீலிகம பகுதியில் மர்மமான முறையில் காணாமல் போயிருந்த மாணிக்கக்கல் வர்த்தகரின் சடலம் நேற்று சுரங்க குழியொன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. ககவத்தை நீலகம பகுதியில் மாணிக்கக்கல் வர்த்தகர் ஒருவர் மாயமானமை தொடர்பில் ககவத்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். ககவத்த கட்டங்கை பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு காணாமல் போயிருந்தார். கடந்த 28ஆம் தேதி பகல் வேளையில் குறித்த வர்த்தகர் ககவத்தை நீலகம வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் அவரது மோட்டார் சைக்கிள் அவ்வீதியின் வளைவு ஒன்றுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கண்டறியப்பட்டதுடன் நேற்றைய தினம் அவரது கைபேசியும் அதே வீதிக்கரையில் உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டிருந்தது. இலங்கைக்கு சொந்தமான 42,000 மெட்ரிக் டன் எரிவாயு இருப்பு தற்போது மாலைத்தீவில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக லிட்டோ கேஸ் லங்கா அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான தேவையை பூர்த்தி செய்ய இந்த அளவு போதுமானது என்று நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த கையிருப்பை கூடிய விரைவில் நாட்டுக்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மே மாதத்திற்கு தேவையான 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை கொண்ட ஒரு கப்பல் ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டிற்கு வந்து சேரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் 7,000 மெட்ரிக் டன் எரிவாயு கொண்டு மற்றொரு கப்பல் ஏப்ரல் 4ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக லாப்ஸ் கேஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நலிந்த குருகுலசூரிய கூறியுள்ளார். இன்னும் 2 வாரங்களுக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக மாத்திரம் நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் தயாரிக்கப்பட்ட மிக கடுமையான விதிகளை கொண்டு புதிய சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய குற்ற விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் சந்தன கொடித்துவக்கு தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவது தொடர்பில் குறிப்பிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். புதிய சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் விதிகளின் ஊடாக குற்றவாளிகளாக காணப்பட்டு சிறையில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை மீண்டும் போலீஸ் பொறுப்பிற்கு எடுத்து விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என இதன்போது விளக்கமளித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், இன்றும் இவ்வாறான நபர்களை நாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைத்துள்ளோம். இது தொடர்பாக இன்னும் 2 வாரங்களுக்கு மிக கடுமையான சட்டம் ஒன்று வரவுள்ளது. இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு மிக வலுவான சட்டமாகும். குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் பல பெரிய பெயர்களை கொண்ட நபர்கள் இருக்கின்றார்கள். மக்கள் வீணாக பயப்படும் பெயர்களை கொண்டவர்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் செய்யும் குற்றங்களுக்காக அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து போலீஸ் காவலில் வைத்து விசாரணை நடத்தும் அதிகாரம் இந்த புதிய சட்டத்தின் மூலம் கிடைக்கும். இனி யாரும் சிறைக்குள் இருந்து கொண்டு அவ்வாறு குற்றச்செயல்களை செய்ய முடியாது. இன்னும் பல விடயங்கள் உள்ளன. வெளிநாடுகளில் இருப்பவர்களின் சொத்துக்களை முழுமையாக முடக்குவதற்கு தற்போது சட்டம் உள்ளது. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் நாம் பில்லியன் கணக்கான ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசாங்கத்தின் பொறுப்பிற்கு எடுத்துள்ளோம் என்றார். தற்செயலாக எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படாமல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்த ஒரு மனித புதைகுழி என சந்தேகப்படும் தளத்தில் அகழ்வாய்வு பணிகள் இன்று 2வது நாளாக இடம்பெறுகின்றன. தற்செயலாக மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படாமல் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் இலங்கையில் அகழ்வாய்வு செய்யப்படும் முதல் மனித புதைகுழி இதுவாகும். 35 வருடங்களுக்கு முன்னர் 150க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டம் குருக்கள் மடத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் களுவாஞ்சிக்குடி நீதவான் தர்மலிங்கம் பிரதீபனின் மேற்பார்வையிலும்
11 வைத்திய மற்றும் சட்ட நிபுணர்கள் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் பங்களிப்புடனும் நேற்று அகழ்வாராய்வு பணிகள் ஆரம்பமாகின. நாளாந்தம் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்ள குழுவினர் திட்டமிட்டுள்ளதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். அடையாளம் காணப்பட்ட பகுதியில் 5 மீட்டர் நீளம், 5 மீட்டர் அகலம் மற்றும் குறைந்தது 9 அடி ஆழத்தில் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்திரணி ஜாபீர் ராசிக் முகமது தெரிவிக்கின்றார். ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் ரேடார் மூலம் ஆய்வு செய்தமைக்கு அமைய நிலத்தின் கீழ் சில இடையூறுகள் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டு அறிக்கையிடப்பட்டிருந்தது. அதற்கமைய நீதிமன்றத்தின் அனுமதிக்கமைய முதல் கட்டமாக இந்த பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டு அந்த பிரதேசத்தில் 5 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட பிரதேசத்தில் அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 1 முதல் 9 அடி ஆழத்திற்கு அகழ்வதாக தீர்மானிக்கப்பட்டு பணிகள் இடம்பெறுகின்றன. குருக்கள் மடத்தில் உள்ள மனித புதைக்குழி அகழ்வாய்வு மனித புதைக்குழியில் அகழ்வாய்வை ஆரம்பிக்க 2.8 மில்லியன் தேவைப்படும் என்ற மதிப்பீட்டை கொழும்பு தலைமை சட்ட வைத்திய அதிகாரி செப்டம்பர் 3, 2025 அன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருந்தார். மார்ச் 9 களுவாஞ்சிக்குடி நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மார்ச் 30 மனித புதைகுழியில் முதல் கட்ட அகழ்வாய்வை ஆரம்பிக்க நீதவான் உத்தரவிட்டார். குருக்கள் மடத்தில் மனித புதைகுழி இருப்பதாக கூறப்படும் இடத்தில் அகழ்வாய்வு பணிகளை ஆரம்பிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு களுவாஞ்சிக்குடி நீதவான் JPA ரஞ்சித் குமார் ஆகஸ்ட் 25, 2025 அன்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். குறித்த படுகொலைகளுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 1990 ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை முடித்து காத்தான்குடிக்கு திரும்பிய முஸ்லிம்கள் குழு ஒன்று படுகொலை செய்து புதைத்ததாக உள்ளூர்வாசி அப்துல் மஜீத் அப்துல் ரபூப் களுவாஞ்சிக்குடி போலீசில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் 2014 ஆண்டு களுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக உள்ளூர் ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த வழக்கு ஜூலை 1, 2024 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது படுகொலை செய்து புதைக்கப்பட்டமைக்கான நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த பிரதேசத்தினை அகழ்வினை மேற்கொள்வதற்கு தேவையான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதிபதி AM ரியால் உத்தரவிட்டார். எனினும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர்கள் கூறுகின்றனர். 11 வருடங்களின் பின்னர் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாட்டாளரான அப்துல் மஜீத் அப்துல் ரபூப் தனது சட்டத்திறனிகள் மூலம் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் ஜூலை 11, 2025 அன்று இந்த வழக்கு திறந்த நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணம் இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் மாணவனுக்கு சிகிச்சை வழங்காமையும் வைத்தியர் கடமையில் இல்லாமையின் தொடர்பான செய்தியை அடுத்து இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரியிடம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகம் விளக்கம் கோரியது. அதன் பிரதியை யாழ் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளருக்கும் அனுப்பியிருந்தது. அதன் பிரகாரம் இம்முறைப்பாட்டுக்கு தமது அறிக்கை இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரியும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளரும் தமது விளக்கங்களை நேற்று சமர்ப்பித்துள்ளனர். இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி தமது அறிக்கையில் தாம் உணவு இடைவேளைக்கு சென்ற சந்தர்ப்பத்திலே இச்சம்பவம் நடைபெற்றது என்றும் தமது அலுவலகத்திற்கு நிரந்தர சாரதி இல்லாமையால் தமது நோயாளர் காவு வண்டியினை தற்காலிகமாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் அனுமதியுடன் காரைநகர பிரதேச வைத்தியசாலைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தமது வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தர்கள் இதுவரையும் நியமனம் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தனது அறிக்கையில் இனிவரும் காலங்களில் வைத்தியர்கள் தொடர்ந்து வைத்தியசாலையில் தங்கியிருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் 28/3/2026 முதல் இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டி ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வைத்தியசாலைக்கு தாதி உத்தியோகத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஆளணி இதுவரை இல்லாத காரணத்தால் முகாமைத்துவ ஆளணி பிரிவுக்கு இவ்வைத்தியசாலைக்கு தாதி உத்தியோகத்தர் ஆளணி உருவாக்குவதற்கான கோரிக்கையை தாம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு முதல் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலைகளை 30 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சிற்றுண்டிகளின் விலையும் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்சான் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலைகளும் 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணம் அதிகரிப்பதன் காரணமாகவே இவ்வாறு உணவுப் பொருட்களின் விலைகளையும் அதிகரிக்க வேண்டியுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. உணவகங்கள் நடத்தப்படும் அனைத்து இடங்களிலும் மின்சார பயன்பாடு 180 அலகுகளை தாண்டும் எனவும் இத்தகைய சூழ்நிலையில் பாரிய மின்சார கட்டணத்தை செலுத்த வேண்டியிருப்பதனால் இத்தொழில்துறையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்காக இந்த விலை அதிகரிப்பு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தண்டனை சட்டக்கோவையின் கீழ் குற்றவியல் மிரட்டல் மற்றும் நொத்தாரிஸ் ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டுகளுக்குள்ளாகியுள்ள அம்பாறை மேல் நீதிமன்ற நீதிபதி அந்தனி ஜெயலக்ஸி டி சில்வாவை விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் வழங்கிய ஆலோசனைக்கு பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்திரணி MA சுமந்திரன் தனது கடுமையான ஆட்சேபனைகளை முன்வைத்தார். இது தொடர்பாக சுமந்திரன் தெரிவிக்கையில்,
இன்றைய தினம் கல்முனை நீதவான் நீதிமன்றத்திலே திரு முரளி அவர்களுடைய முறைப்பாடு சம்பந்தமான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு காணி சம்பந்தமான விடயத்திலே அவருடைய நொத்தாரிசுவை இன்னொருவர் தொலைபேசியிலே மிரட்டியதாகத்தான் அந்த முறைப்பாடு. அந்த வழக்கிலே இருக்கிற சந்தேக நபரை முற்படுத்தும்படியாக கடந்த அக்டோபர் மாதத்திலேயே நீதவான் உத்தரவிட்டிருந்த போதிலேயும் இன்று 8வது தவணை அந்த சந்தேக நபர் மன்றிலே முற்படுத்தப்படவில்லை. சந்தேக நபருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யும்படியாக மன்று உத்தரவிட்டிருந்த போதிலேயும் கூட அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யாமல் சட்டமா அதிபருடைய ஆலோசனைக்காக வழக்கு கோவைகள் சட்டமா அதிபரிடத்திலே அனுப்பப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் சந்தேக நபருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அது சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நீதவானுக்கு சந்தேக நபருடைய வாக்குமூலத்தையோ அதனுடைய சுருக்கத்தையோ போலீசார் சமர்ப்பிக்கவில்லை. இப்படி இருக்கத்தக்கதாக சட்டமா அதிபருடைய ஆலோசனையின் பிரகாரம் அந்த சந்தேக நபர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை இன்று போலீசார் மன்றிலே சமர்ப்பித்தார்கள். சட்டமா அதிபர் சார்பிலே பிரதி மன்றாடிகள் அதிபதி ஒருவர் வந்திருந்தார். சட்டமா அதிபர் இப்படியான ஆலோசனை கொடுத்ததற்கான விளக்கத்தை அவர் மன்றுக்கு சொல்லியிருந்தார். இந்த வழக்கிலே சந்தேக நபரானவர் சட்டமா அதிபர் திணைக்களத்திலே ஏறத்தாழ 2 தசாப்தங்கள் வேலை செய்தவர் என்ற அடிப்படையிலேயும் தற்போது நீதி சேவையிலே இருக்கிறவர் என்ற அடிப்படையிலேயும் சட்டமா அதிபர் இந்த விடயத்திலே தலையிட்டிருக்கக்கூடாது, அங்கே ஒரு முரண்பாடான நிலைமை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருப்பதாக நான் மன்றுக்கு தெரிவித்திருந்தேன். ஆனால் எது அப்படியாக இருந்தாலும் இதிலே சட்டமா அதிபர் கொடுத்தது போலீசாருக்கான ஆலோசனையை அன்றி அது இறுதி முடிவாக இருக்க முடியாது என்பதை இரு தரப்பினரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆகையினாலே இதுவரைக்கும் நீதவான் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்படாத அந்த சந்தேக நபருடைய வாக்குமூலம் அல்லது அதனுடைய சுருக்கத்தை மன்றுக்கு சமர்ப்பிக்கும்படியாக உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. வருகிற ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அதனை முற்படுத்த வேண்டும் என்றும் அதன் பின்னர் மன்று இது சம்பந்தமான ஒரு கட்டளையை ஆக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான இறுதி தீர்மானம் நீதி நிர்வாக நியாயாதிக்கத்தின் அடிப்படையிலே நீதவானிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது என்பது எங்களுடைய வாதமாக இருந்தது. சட்டமா அதிபர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனாலும் சட்டமா அதிபருடைய ஆலோசனையை மன்று புறந்தள்ளக்கூடாது என்கின்ற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருந்தார். ஆனாலும் இறுதி தீர்மானம் நீதவான் தான் செய்வார் என்பது அனைவராலும் இணங்கப்பட்டதன் அடிப்படையிலே இந்த சகல வாக்குமூலங்களும் சுருக்கங்களும் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படையிலே மன்று ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சந்திப்போம். சூரியவெவ நுகைகந்த பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று 2 லொரிகளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 பிக்குணிகள் படுகாயமடைந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளை வீதியிலிருந்து வந்த முச்சக்கர வண்டி திடீரென பிரதான வீதிக்குள் நுழைய முற்பட்ட போது பிரதான வீதியில் வந்த லொரியுடன் மோதியதுடன் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு சிறிய லொரியுடன் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. முச்சக்கர வண்டி சாரதியின் கவனக்குறைவான வாகனம் செலுத்துதலே இந்த விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதியும் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பில் பெண்களை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து நகைகளை கொள்ளையிட்டு பின் கிணற்றில் வீசிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7வது சந்தேக நபரை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் கொழும்பு வத்தலை பகுதியில் வைத்து இந்த 7வது சந்தேக நபரை கைது செய்தனர். குறித்த நபர் இந்த கடத்தல் கும்பலுக்கு மயக்க மருந்துகளை விநியோகித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகளின் பின்னர் கொக்கட்டிச்சோலை
போலீசாரினால் சந்தேக நபர் நேற்று மாலை மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தர்சினியின் அறையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது முதலாவது மற்றும் 7வது சந்தேக நபர்கள் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டனர். போலீசாரின் கோரிக்கை ஏற்ற நீதிபதி 7வது சந்தேக நபரை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உத்தரவிட்டார். கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட் வயல் பகுதியில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து வவுனதீவு பகுதியைச் சேர்ந்த 26 வயதோடி இளம் தாயொருவர் உயிருடன் காணாமல் போனதாக கருதப்பட்டு மற்றொரு பெண் சடலமாகவும் மீட்கப்பட்டனர். அத்துடன் இந்த இளம் தாயின் 3 வயது சிறுமி வயல் பகுதியிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டார். இச்சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி வர்ண ஜெயசுந்தரவின் வழிகாட்டலில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் கண்காணிப்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் விளைவாக காஞ்சிரங்குடா பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் அவர்களின் உறவினர் கொள்ளையிடப்பட்ட நகைகளை வாங்கிய 2 நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதி என ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தற்போது 7வது சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கடத்தல் மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசாரும் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கிணற்றிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட பெண் இது தொடர்பில் தெரிவிக்கையில் நிக்கம் ஒரு அம்மா மறிக்க அந்த அம்மா கிட்ட போய் நின்று ஒரு ஓட்டக்காரல் வந்தாரு. அந்த ஓட்டோட ஒரு கும்பல இருந்தாவும் எவ்வளத்துக்கு போறீங்கன்றது நாங்க சொன்னோம். டவுனுக்கு சொன்னோம். சரி ஏறுங்க வந்தாரு. எவ்வளவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி 100 ரூபாயாமன்னு சொன்னாரு. சரி ஒன்று நாங்க 2 ஏறணும். ஏறுது போயிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இறங்கிட்டாவும். இறங்கினோன்னு எங்களை எவ்வளத்துக்கு போறீங்கன்னு கேட்டாரு. சத்தார் ரோட்டடியில விடுங்கண்டேன். சரி ஒரு சத்தார் ரோட்டில விட்டு போட்டு அவ சொன்னா அந்த பொம்பளை நான் சாரி எடுக்க போறேன்டாவும். சாரி எடுத்துட்டு வந்து நீங்க வாங்கலாம் ஆண்டாவும். சரியன்றோ நான் கடைக்கு போய் 24,000 ரூபாய் காசு இட்டு கட்டி போட்டு மோதிரம் அமௌண்ட் அடை எடுத்துட்டு திரும்பி வந்து அவர் அந்த ஓட்டக்காராளு கோல் பண்ண கோல் பண்ணி சொன்னாவு. அவர் சொன்னாரு மணிக்குட்டு கோவரடி அந்த பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு. சரியன்றோடு நான் முன்னுக்கு புள்ள அந்த அக்கா பின்னால வந்தவன் வந்து மணிக்குட்டு கோவரடி கிட்ட அங்கால போயிருந்து ஓட்டோவில் விரட்டாமட்டாங்க. அதுல 2 இடம் ஏறுது. அப்படி இந்த ரோட்டால கொண்டு போய் மார்க்கெட் ரோட்டு அதால அந்த ஆம்பளையில போஸ் உடுப்பு கடை அந்த ரோட்டால மடங்கி அவர்த்த ஓட்டோவை போட்டாரு. போட்டுட்டு எங்க ஏரியா போயிட்டு திரும்ப 5 நிமிஷத்தால வந்து ஓட்டோ எடுத்தாரு. ஓட்டோ எடுத்து சிகத்தை பஸ் ஸ்டாண்ட் அடியால கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து அப்படியே கொண்டு போகல விளையாட பாலத்தால போகல அந்த பொம்பளை 3 ஜூஸ் போத்தல் எடுத்து பிள்ளைக்கு பச்சை கலர் அவைக்கும் பச்சை கலர் எனக்கு விளாம்பழ ஜூஸ் தந்தாவும். அவையும் குடிச்சாவும் பிள்ளையும் குடிச்சிட்டு நானும் குடிச்சிட்டு போனோம். போய் பவுனதீவு சந்தில அவ இறங்கினாவும். அந்த பொம்பளை இறங்க இன்னொரு ஆள் அண்ணா தாக்கத்தியோட ஏறினாரு. ஏறி நாங்கட்டன் என்ன அவரு தாக்கத்தியோட ஏறுறாருன்றது அவரு இது அவங்களோட வீட்டை புல்லு கிடக்கா மாட்டுக்கு புல்லு அறுத்து கொடுக்கணுமா என்று ஏறிக்காருன்னு சொன்னாரு. சரியாண்டு ஓட்டு அந்த பொம்பளை இறங்கினதுக்கு பிறகு அந்த அண்ணா ஏறுத்து நாங்க போனோம். போய் கொண்டிருக்கக்குள்ள நான் சொன்னேன் நான் தாண்டியல்ல எங்க விடுங்கன்னு சொன்னேன். சரியாமண்டாரு. சரியாண்டு ஓட்டு அந்த கண்ணங்கூட சந்தியால போகக்குள்ள மாறி சொன்னாரு அவரை கொண்டு விட்டு போட்டு அவங்கள விடுவாண்டாரு. சரியாண்டு சொன்னான். சரியாண்டு சொல்லி அந்த பரிச்சனை மாற எனக்கு ஒன்றும் தெரியா. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கிணத்துக்குள்ள கிடந்து காலையில எத்தனை மணி என்று தெரியும். எனக்கு வீட்டை வெள்ளம் ஏறுது கட்டில மேல அண்ணாந்து பார்த்தேன் வானம் தெரியுது. என்னடா வானம் தெரியுதுன்ற கட்டையில காலை வச்சுட்டு இருந்து கீழே ஒரு தரம் முழுவனம் கீழே அப்படியே நினைச்சு கீழே வைத்தேன். திரும்ப அடுத்த தரம் எழும்பி திரும்ப அடுத்த தரம் கீழே கொண்டேன். திரும்ப நினைக்கிறேன் ஃபுல்லா மூடி படுத்து 3வது தரம் மூடி எழும்பி பிடிச்சிருந்து அம்மா அம்மாண்டு மூடி சத்தம் போட்டேன். ஒருத்தரம் இல்லை. அவரை கூப்பிட்டு கத்துனேன். வாங்க மீன் பிடிக்க போனேன். என்ன செய்றீங்க எவ்வளவு தெரியும் மீன் பிடிக்க என்று கத்துனேன். புள்ளண்டு கத்துனேன். அதுக்கு பிறகு 6 தெரியும் வந்து கவுத்த போட்டு இழுத்த மட்டும் தெரியும். யாழ்ப்பாணத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்ததுடன் மற்றொரு உத்தியோகத்தருக்கு படுகாயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை தேடும் பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கு சென்றுள்ளனர். இதன்போது மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை செலுத்தியவர் போலீசாரை கண்டதும் தப்பிச் செல்லும் நோக்கில் வேகத்தை அதிகரித்தவர்கள் மீது மோதி தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம்
சம்பவத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 50 வயதுடைய ஹெட்டியாராச்சி ஆல்பர்ட் எனும் போலீஸ் சார்ஜென்ட் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் சென்ற மற்ற உத்தியோகத்தர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் உளவு இயந்திரத்தின் உரிமையாளரை நேற்று கைது செய்தனர். அவர் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவ தினத்தன்று சாரதிக்கு உதவியாளராக சென்ற இளைஞன் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று பலாலி பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உளவு இயந்திரத்தை செலுத்திய பிரதான சந்தேக நபர் தொடர்ந்தும் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை பிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்கரை பகுதியில் முதியவர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் குறைத்த சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அல்வாய் பகுதியைச் சேர்ந்த 78 வயதுடையவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த முதியவர் நேற்று தனது வீட்டாருடன் முரண்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டை விட்டு வெளியேறியவர் நீண்ட நேரமாக வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் அவரை தேடிச் சென்றனர். இந்த நிலையில் இன்று காலை முதியவர் வியாபாரி மூளை கடற்கரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை யாழ் இணுவில் கந்தசாமி கோவிலுக்கு அருகில் இன்று காலை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று அதிகாலை கோவிலுக்கு அருகில் சடலம் ஒன்று காணப்படுவதை கண்ட பொதுமக்கள் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சுன்னாகம் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவர் சுதுமலை பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தை என தெரிய வந்துள்ளது. யக்கள கிரிந்துவல பகுதியில் அமைந்துள்ள முன்னிலை சோசலிச கட்சியின் தலைமையகத்தை அந்த கட்சியை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு சட்ட ரீதியான உரிமை உள்ளதாக கம்பஹா நீதவான் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2025 செப்டம்பர் 2ஆம் தேதி மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடையதாக கூறப்படும் குழு ஒன்று யக்களே சல்மல் உயன பகுதியில் அமைந்துள்ள இந்த அலுவலகத்திற்குள் அத்துமுறை நுழைந்து அதனை கைப்பற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக செயலாளர் மற்றும் அங்கு இயங்கி வந்த தொழிற்சங்கங்கள் இணைந்து குறித்த சொத்தின் உரிமையை உறுதிப்படுத்த கோரி ஆரம்ப நீதிமன்ற நடைமுறை சட்டத்தின் 66வது பிரிவின் கீழ் தனிப்பட்ட மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். இந்த மனுவில் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட 20 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். வழக்கின் ஆரம்ப கட்டத்தில் குறித்த கட்டத்தை தற்காலிகமாக காவல்துறையிடம் ஒப்படைக்குமாறும் அங்கு தங்கியிருப்பவர்கள் வெளியேறுமாறும் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது. பல மாதங்களாக நடைபெற்ற விசாரணைகளை தொடர்ந்து கம்பஹா மேலதிக நீதிவான் ஷிலானி பெரேரா நேற்று இந்த தீர்ப்பை அறிவித்தார். 2025 செப்டம்பர் 2ஆம் தேதி முன்னிலை சோசலிச கட்சி உறுப்பினர்களை அங்கிருந்து வெளியேற்றியது சட்டவிரோதமானது. எனவே இந்த அலுவலகத்தின் சட்ட ரீதியான உரிமை முன்னிலை சோசலிச கட்சி மற்றும் அதன் தொழிற்சங்கங்களுக்கு உரியது என நீதிவான் தீர்ப்பளித்தார். இதன்படி குறித்த தலைமையத்தை மீண்டும் முன்னிலை சோசலிச கட்சியிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுடனான போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானிய ராணுவத்தின் தலைமை பேச்சாளர் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். உலகில் எந்த ஒரு பொது இடமும் பூங்காக்களுக்கும் அல்லது சுற்றுலா தலங்களும் இனி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பான இடங்களாக இருக்காது என அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா தனது 57,000 துருப்புக்களை வளைகுடா பகுதியில் குவித்து வருவது குறித்து ஈரான் அமெரிக்க வீரர்கள் தரை வழியாக நுழைந்தால் அவர்களை தீயிட்டு பொசுக்க எங்கள் வீரர்கள் தயாராக உள்ளனர் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா காக் தீவை தாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் எங்கள் எண்ணெய் ஏற்றுமதி மையமான காக் தீவு முழு பாதுகாப்பில் உள்ளது, எதையும் எதிர்கொள்ள தயார் என ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஹோமுஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கும் திட்டத்திற்கு ஈரான் பாராளுமன்ற குழு அங்கீகாரம் அளித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் ஒருவர் இத்திட்டத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இதன் கீழ் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கப்பல்கள் இந்த நீரிணை ஊடாக பயணிப்பது தடை செய்யப்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலதிகமாக ஈரானுக்கு எதிரான தடைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஏனைய நாடுகளுக்கும் இந்த தடை பொருந்தும் என இந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓமானுடன் இணைந்து ஈரான் இந்த புதிய கட்டண முறையை அமல்படுத்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உலகின் கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 20% பொதுவாக ஈரான் மற்றும் ஓமானுக்கு இடையில் அமைந்துள்ள மிக முக்கியமான கடல் வழி பாதை ஊடாகவே கொண்டு செல்லப்படுகிறது. இருப்பினும் கடல்சார் புலனாய்வு நிறுவனமான KPLERின் கூற்றுப்படி போர் தொடங்கியதிலிருந்து இந்த பாதை ஊடாக நடைபெறும் போக்குவரத்து சுமார் 95% வீழ்ச்சி அடைந்துள்ளது.
அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ரகசிய ராணுவ பதுங்கு குழி கட்டப்பட்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் புதிய வளாகம் 2ஆம் உலகப் போர் காலத்தைச் சேர்ந்த பொதுவாக வெள்ளை மாளிகை பதுங்கு குழி என்று குறிப்பிடப்படும் ஜனாதிபதியின் அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு பதிலாக அமையும் என்று கூறப்படுகின்றது. அதேபோல் த போர்ட்ரூம் கட்டுமானத்தை தொடர வேண்டும் என்றும் அரசாங்கத்தின் சட்டத்திறனிகள் நீதிமன்றத்தில் முன்வைத்த வாதங்களில் ஒன்று இந்த திட்டத்தை நிறுத்துவது தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடும் என்பதாகும். இதுகுறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்திய வடிவமைப்புகளின் பெரிய அட்டை படங்களை காண்பித்து ஏர்போர்ஸ் 1 பால்ரூம் குறித்து புதிய தகவல்களை வழங்கினார். வெள்ளை மாளிகையின் பால்ரூமிற்கு கீழே ரகசிய ராணுவ பதுங்கு குழி கட்டப்பட்டு வருவதை அவர் வெளிப்படுத்தினார். ட்ரம்ப் கூறுகையில், தற்போது ராணுவம் த பால்ரூமிற்கு கீழே ஒரு பெரிய வளாகத்தை கட்டி வருகின்றது. தாக்கல் செய்யப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வழக்கின் காரணமாக இது சமீபத்தில் வெளிவந்துள்ளது. மேலும் த பால்ரூம் என்பது ட்ரோன் விமானங்கள் மற்றும் வேறு எந்த பொருட்களிலுமிருந்து உட்பட்டு கட்டப்படும் பொருட்களுக்கான ஒரு கொட்டகையாக மாறிவிடுகின்றது. புதிய கட்டிடம் ட்ரோன்களால் தாக்க முடியாதபடி இருப்பது மட்டுமில்லாமல் த பால்ரூமும் அந்த திறன்களை கொண்டிருக்கும். எங்களிடம் முழுவதும் குண்டு துளைக்காத கண்ணாடிகள் உள்ளன. எங்களிடம் ட்ரோன்களால் தாக்க முடியாத கூரை, மேற்கூரைகள் எல்லாமே ட்ரோன் மற்றும் குண்டு துளைக்காதவை என்றார்.